வணக்கம். கட்டுப்பாட்டு அறைக்குள் நுழைந்து துணை முதலமைச்சர் உதயநிதி காட்டிய அதிரடி. மிரண்டு போன அதிகாரிகள். அப்படி கொட்டுமலையில் திடீரென கட்டுப்பாட்டு அறைக்கு வந்த துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தமிழ்நாட்டின் பெரும்பான்மையான மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக தீபாவளி இரவில் தொடங்கிய மழை நேற்று முழுவதும் நிற்காமல் பெய்து கொண்டே இருந்தது. இந்த நிலையில் இன்றைய தினமும் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தீபாவளி பிற்பகலிலிருந்தே துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் சுற்றுச்சுழன்று களப்பணியில் ஈடுபட்டு வருகிறார். முக்கியமாக சென்னையில் மழைநீர் தேங்கும் இடங்களில் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் நேரடியாக சென்று ஆய்வில் ஈடுபட்டார். நள்ளிரவிலும் ஆய்வு மேற்கொண்ட துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் இன்று அதிகாலையே கட்டுப்பாட்டு அறைக்கு வந்து புகார்களை கேட்டறிந்தார். திடீரென கட்டுப்பாட்டு அறைக்கு வந்த துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அதிரடியாக பல்வேறு விஷயங்கள் செய்தது அங்கிருந்த அனைவரையும் மிரள வைத்தது. அதாவது நேற்று இரவு முழுவதும் சற்றும் தூங்காமல் விடிய விடிய களப்பணியில் ஈடுபட்ட துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் இன்றைய தினம் சற்று நேரம் ஓய்வெடுப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையில் அதிகாலையே பெருநகர சென்னை மாநகராட்சியில் அமைக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் சேவை மையத்திற்கு விசிட் அளித்த துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் தற்போது வரை எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்தும், எத்தனை பொதுமக்கள் உதவி கேட்டு தொடர்பு கொண்டார்கள் என்பது குறித்தும், அவற்றில் எத்தனை பேருக்கு உடனடியாக உதவிகள் செய்யப்பட்டது என்றும், குறிப்பாக எவ்வளவு நேரத்தில் அவர்களுக்கு உதவிகள் கிடைத்தன என்பது குறித்தும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அங்கிருந்த அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அது மட்டுமல்லாது அங்கு பணிபுரிந்து கொண்டிருந்த ஒரு ஊழியரை எழுந்திருக்க சொல்லிவிட்டு அந்த இடத்தில் அமர்ந்து துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களே பொதுமக்களிடம் நேரடியாக உரையாடினார். குறிப்பாக உதவி கேட்டு தொடர்பு கொண்டிருந்த பொதுமக்களை தொடர்பு கொண்டு சரியான முறையில் உதவி கிடைத்தனவா என்பது குறித்தும், அதிகாரிகளின் ஒத்துழைப்பு எப்படி இருந்தது என்பது குறித்தும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் பொதுமக்களிடமே கேட்டறிந்தார். மேலும் அந்த பகுதியில் தற்போதைய நிலை என்ன, மழை வெள்ள பாதிப்புகள் எப்படி உள்ளது, அனைவரும் பத்திரமாக உள்ளீர்கள் என்பது குறித்தும் பொதுமக்களிடம் மிகுந்த அக்கறையுடன் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கேட்டறிந்தார். துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களது இந்த செயல் பொதுமக்களை மிகுந்த நிகழ்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்றைய தினமும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் சென்னையின் பல்வேறு பகுதிகளின் மூலை முடுக்கலாம் சென்று மழை வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டு மீட்பு பணிகளை முடுக்கிவிட்டார். குறிப்பாக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்ட துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் திமுக நிர்வாகிகள் அனைவரும் களத்தில் இறங்கி வேலை பார்த்து மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தரும்படி உத்தரவிட்டார். தீபாவளியிலிருந்தே தொடர் கனமழை பெய்து வரும் நிலையில் அன்றிலிருந்தே களத்தில் இறங்கி கொட்டும் மழையும் பொருட்படுத்தாமல் இரவு பகல் பாராமல் சற்றும் ஓய்வில்லாமல் சுற்றுச்சுழன்று பணியாற்றி வரக்கூடிய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.